ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்தீஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம தண்டுக்கீரையை வச்சு தண்டுக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கட்டு தண்டுக்கீரை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். எது போட்டு அரைக்கணும்னா தேங்காய், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா, நீங்கள் சின்ன சைஸ்னால் ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ வாங்க நம்ம தண்டுக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடானோன்னா இதில் கடுகை போட்டுக்கணும். இப்போ இதில் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்டுக்கீரையை போட போகிறோம். தண்டுக்கீரை நீங்கள் வந்துட்டு இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும். இல்லைன்னா அதில் ரொம்ப மண்ணாக இருக்கும், கீரை சாப்பிடவே முடியாது. நல்லா புழிஞ்சி போடுங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு போடணும். அடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கீரையை நல்லா வதக்கணும். வதக்குனா தான் அந்த தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு போகும். நம்ம நார்மலாகவே கீரை பொரியல் எப்படி பண்ணுவோம்னா, கொஞ்சம் அப்படியே சீக்கிரமாகவே மூடிடுவோம். ஸோ வந்து கீரை வந்து கடைசியாக பார்க்கும்போது அதோட அவுட்புட் வந்து கொலன்னு இருக்கும். நீங்கள் அப்படி வராமல் இருக்கணும்னா கீரையை ஃபஸ்ட்டே நல்லா கீழே உள்ள அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரையாக பண்ணணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கீழே. இந்த தண்ணி நல்லா இதாகணும். நல்லா வதக்கி விடுங்க. கீரையில் உள்ள தண்ணியை தான் நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் கீரையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதம் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி வச்சு மூடிக்கலாம். அடுப்பை சிம்மில் போட்டுடலாம். தேங்காய், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கீரையை வேக விட்டாச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், கீரை கண்டிப்பாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், வெள்ளைப்பூண்டு, சீரகம், பச்சை மிளகாலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டுடுறோம். போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. அப்போ தான் கீரை கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கொலன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கியிருக்கு. வதக்கினோன்னா நம்மளுடைய கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, அம்மா சூப்பராகவே ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படி பொழு பொழுன்னு இருக்குன்னு. நீங்கள் தண்ணியை நல்லா ஹை ஃப்ளேமில் வத்துற மாதிரி வச்சாதான் இந்த மாதிரி கிடைக்கும். தேங்க்ஸ்மா, சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போடுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா நீங்க பார்த்துக்கலாம். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.